வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நான் பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்கு தமிழ் நியூ சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 40 கொஷின் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 40 கொஷினில் ஆல்ரெடி 6 கொஷின் பார்த்துருப்போம். இப்போ பார்க்கக்கூடிய 7th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் காண்க. வன பாதுகாப்பாளர். டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. மொழி பெயர்ப்பு. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் வழங்கும். ஓமையின் பொருள் தருக. முன்ன கொஸ்டின்லையும் பார்த்துருப்போம். இது வந்து பாருங்க ஒளிப்பட தன்மை. ஒளிப்படை தன்மை. ஓமையின் பொருளிலிருந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. இணை பிரியாமை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஓமைக்கு ஏற்ற பொருள் தருக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல பாருங்க ஒற்றுமையின்மை. மடைதிருந்த வெள்ளம் போல். ஓமையின் பொருள் தருக. தடையின்றி மிகுதியாக. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்வோம். பணிந்து பணித்து. பணிந்து பணித்து நிறைய கொஸ்டின் தான் இருக்கு. ஆசிரியர் பணித்ததால் கயல்வெளி பணிந்து படித்தாள். சரியான தொடரை தேர்வு செய்க. பணிந்து பணித்து. பணிந்து பணித்து. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் என்பது 1, 3 மட்டும் சரி. சொற்களை ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரை கண்டறிக. சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரை கண்டறிக. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அகர வரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பயன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே இன்னார்டரா இருக்கும் இல்லையா. அகர வரிசைப்படி பாருங்க. முதல்ல குரில்பா, நெடில்பா, அதுக்கப்புறம் பாருங்க பாரதம். சரிங்களா. பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்தல். கோழம், குருவி, கேணி, கடல். கடல் கடல் தான் ஃபர்ஸ்ட் வரும். கடல், குருவி, காக்கா, கீக்கு. கா, கு, கே, கோலம். கொடு எனும் வேற்றலின் வினையாளன் பெயரை காண்க. வினையாளன் பெயர்கள். ஆர், கொடுத்தோர். வேற்றொல்லை கொடுத்து வினை முற்றை அறிதல். பேசு. வினை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா பேசினான். கான் என்ற வேற்றலின் பதம் அறிக. வேற்றலின் பதம் வந்து பண்ணக்க கண்டேன் என்பதுதான் கான். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை விரை. விரை விரை. இந்த விரைனாக்க விதை. விதைத்த விதை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. விதைத்த விதைன்னு சொல்றாங்க இல்லையா. அது விரை அப்படின்னாக்கா மறத்தல். விரைத்து போ கையெல்லாம் இப்போ பனிக்காலத்துக்கு வந்து மறுத்து போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் விரைத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. விழை விலை. விழை விலை. இந்த விளைனா உண்டாக்குதல். இந்த விளைனா விரும்பு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லி எழுதுக. கிராஃப். கிராஃப் அப்படின்னு கேட்டாக்க செதுக்கி. கிராஃப் அப்படின்னாக்க செதுக்கி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உதித்த, மறைந்த. உருவகத் தொடருக்கு பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. உருவகத் தொடருக்கு பொருத்தாத சொல்லை தேர்வு செய்க. பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. முகமான் என்பது வந்து பண்ணிக்க உருவகத் தொடருக்கு வந்து பொருந்தாதது. முகமதி, மதிமுகம் அப்படின்னு சொல்லி மாற்றி போட்டாலையும் சொல்லும் பொருள் வந்து மாறாது இல்லையா. முகமலர், மலர் முகம். முகத்தாமரை, தாமரை முகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முகமன், மண்முகம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படிங்கிற கிடையாது. பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. படுவும் இன்னிசை அளபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இசை நிறை அளபடை வரும். ஸோ இது வந்து தவறு. தழிய. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமதி. திணை வழுவமதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்ட் தான். அக்ரிணை வந்து பார்த்தீங்கன்னாக்க அம்மை என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க உயர்திணை. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க அக்ரிணியா சொல்லுவாங்க. ஒரு மாட்டை பார்த்து பார்த்தீங்கன்னாக்க என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா திணை வழுவமதியை வந்து ஏற்றுக்கிறோம். நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். அக்ரிணியை உயர்திணையை அக்ரிணியா சொல்றதா வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். இது வந்து கரெக்டு தான். ஓப்பன் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது என்பதும் சரிதான். கூற்றுக்காரணம் இரண்டும் சரி.
நான் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். ஸ்கூல் புக்ல படிங்க. கூற்றும் காரணம் பொருத்தி வருகிறதா என கண்டறிக. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. பேராகிராஃப் குடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் கொஸ்டின் அப்படியே சொல்லிட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? இது ஸ்கூல் புக்ல இருக்க பேராகிராஃப் தான் குடுத்துருப்பாங்க. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய பாட்டு எது? இலக்கிய வகை எது அப்படின்னாக்கா பரணி. போருக்குரிய தெய்வமாக டேஷ் கருதப்படுகிறார். காளி தெய்வத்தை போருக்குரிய தெய்வமாக கருதுவாங்க. அமர் என்பதன் பொருள் என்ன? அமர் என்பதன் பொருள் சமர்னா போர். இங்க அமர்னு குடுத்துருப்பாங்க. சமர்னா போர். 96 பிரிக்கும் முறை. 90 கூட்டல் 6. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? ஜெயங்கொண்டரால் இயற்றப்பட்டது பரணி இலக்கியம். சொல்லும் பொருளும் பொறுத்துக. தூசி. தூசி அப்படின்னு கேட்டாக்கா பட்டு. தூசுனா பட்டு. துகீர். துகீர் அப்படின்னு கேட்டாக்கா பவளம். வெறுக்கை அப்படின்னு கேட்டாக்கா செல்வம். நொடைனா விலை. 2143. சொல்லும் பொருளும் பொறுத்துக. நேமி. நேமி அப்படின்னு கேட்டாக்கா சக்கரம். தூவி. தூவினாக்கா தூவி. விரிச்சினா நற்செயல். சுவ்வல்னா தோல். 3412. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திரைத்து எழுதுக. அது ஒரு இனியம் பாடல். என்ன வருது? உயிரெழுத்து வருது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓர் அப்படின்னு சொல்லி வரணும். அது ஓர் இனிய பாடல் அப்படின்னு சொல்லி வரும். அஃது ஓர் இனிய பாடல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குடி. தண்ணீர் குடி. அடைப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா. மண்டா என்பது நடுதிராவிட மொழி. ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு. ஸோ அப்போ ஸ்கூல் புக்கு நீங்கள் படிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க. அதுதான் சொல்லியிருப்பேன். பொருத்தமான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடுக்க. தீயினால் சுடப்பட்டவரை விட பிழைத்துக் கொள்ள முடியும். தீயினால் சுடப்பட்டவரை விட பிழைத்துக் கொள்ள முடியும். பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்வால் தப்ப முடியாது. சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். டேஷ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என பதில் கூறினார். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அவன் வந்தான். அவன் வந்தான் என்பது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன ஒரு செயல், இறந்த காலம். அவள் வருகிறாள் என்பது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம். அது வந்தது. அது வந்தது என்பதற்கு இறந்த காலம். நீ வந்தாய் என்பது பார்த்தீங்கன்னா எதிர்காலம். நிகழ்காலம். எதிர்காலம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து. ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். இப்போது. பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன். தேன் அப்படிங்கிற தேன்மலை அப்படின்னு சொல்லலாம். பிழையான இணையை தேர்வு செய்க. பிழையான இணையை தேர்வு செய்க. நாகை பட்டினம். உதகை மண்டலம் சொல்லலாம். பட்டு கோட்டை. செங்கல் பட்டு அப்படின்னு சொல்லி வரணும். செங்கல்புரம் கிடையாது இல்லையா? ஊர்களுடைய பெயர்கள் தான். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கினை தேர்வு செய்க. எங்கிருந்து வாரீங்க. எங்கிருந்து வாரீங்க. எங்கிருந்து வருகிறீர்கள். பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. மருந்திய ஆயினும் விருந்தோடு ஊன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கொன்றை வேந்தன். மன்னார்குடியின் மருவு பெயர் காண்க. மன்னை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களின் பொருந்தியதை தேர்வு செய்க. பொருந்தியதை தேர்வு செய்க. பொக்கிஷம் அப்படிங்கிட்ட செல்வம். சாஸ்தி அப்படிங்கிட்ட விஸ்தாரம், மிகுதி. சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னாக்கா பரந்த பரப்பு. பரந்த பரப்பு. சிங்காரம்னாக்கா அழகு. ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ரேஷனல். ரேஷனல்னாக்கா என்ன? பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. உருமாற்றம். அலுவல் சார்ந்த கலை சொற்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கேவ் டெம்பிள் என்பதுனாக்கா குடைவரை கோயில்கள்னு சொல்லி வரணும். ட்ரெஷரினா கருவூலம். காம்பினேஷனா புணர்ச்சி. மோரஃபன்னாக உருபன்.
சரியான விடைவகையை தேர்ந்தெடுக்க. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன? உருவது கூறல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்பது கூறுவது மறைவிடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. அதாச்சும் பண்ணுங்க அதனுடைய இனமொழியை தான் வந்து சொல்றாங்க. இனமொழி விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். அப்பா சொன்னார் என்பது செய்வினை. பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. விடை. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகளின் தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகளின் தேவையில்லை? அவர் கற்ற கல்வியே அழகு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு ஏந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குக. மறையும் கதிரவன் காலையில் மாலையும் உதித்தது. கதிரவன் காலையில் மாலையும் உதித்து மறையும். அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது அன்பு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் உயிரெழுத்துல ஃபர்ஸ்ட் எது ஆ தான் வருது. ஸோ அதுக்கடுத்து பண்ணாக்கா ஆடு வரும். அப்போ இருக்கக்கூடியதுல அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவை உயிரெழுத்துக்கள் எல்லாமே வந்து இங்க கொடுத்துட்டாங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது. நட. நட என்பது வந்து பண்ணாக்கா அதனுடைய வேர்ச்சொல். தருகின்றான். இதன் வேர்ச்சொல் அறிக. தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில். முகில் அப்படின்னு கேட்டாக்கா கார், கொண்டல், மேகம். தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்களில் அல்லாதது எது? தோகை. தோகை என்பது வந்து பண்ணாக்க நுனிப்பகுதியில கரும்புடைய அதனுடைய இலை பெயர் வந்து தோகைன்னு சொல்லி வரும். காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. அரண், அடவி. மரபு பிழைவுள்ள தொடரை சுட்டுக. மரபு பிழைவுள்ள தொடரை சுட்டுக. சிங்க குருளை உருண்டு விளையாடு. சிங்க குருளை. குருவி குஞ்சு. மாங்கன்று. கீரி பிள்ளை. குட்டி வந்து வராது. கீரி பிள்ளைன்னு சொல்லி வரணும். சரிங்களா? இது வந்து தவறு. வலுவற்ற தொடர் எழுதுக. கயல் பானை வணைய கற்றுக்கொண்டாள். பிழை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழ் எழுதுவோம். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. புலி, பரல். எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்தல். காடுருவாக்கி. காடுருவாக்கினாக்க காட்டை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட் காட்டை அழித்தல். காடழித்து. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுக. தொன்மை அப்படின்னு கேட்டாக்க பழமை. அதுக்கு ஆப்போசிட் புதுமை. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. 4 கூட்டல் நிலம் என்பது நானிலம். பிரித்து எழுதுக. தான் என்று. தான் கூட்டல் என்று. வள்ளுருவம். வன்மை கூட்டல் உருவம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். பாரதியார் இதில் வந்துள்ள வலுவமைதி என்ன? 2024 குரூப் 4 இது வந்து கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. மரபு வலுவமைதி. ஆயுத எழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து வந்து பண்ணிக்க தலையிடமாக கொண்டு பிறக்கிறது. கலை சொற்கள் அறிதல். கான்சோனன்ட். கான்சோனன்ட் அப்படின்னு கேட்டாக்கா மெய்யெழுத்து. பயோ டிஸ்கவரி. கலை சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. பயோ டிவர்சிட்டி அப்படின்னாக்கா பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் குறில் நிழல் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. கல், கால். கல், கால் என்ன? கல் விழுந்து காலில் காயமானது. இரு பொருள் தருக. மாலை. மாலை அப்படிங்கிட்டா என்ன? மாலைனாக்கம் பொழுது மற்றும் தார். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக. தானம். தானம் அப்படின்னு கேட்டாக்க கொடை மற்றும் ஈகை. இரு பொருள் தரும் இணையை தேர்வு செய்க. அரண். அரண்னா பாதுகாப்பு மற்றும் கோட்டை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? முருகன் அவர்கள் அருகில் சென்றான்.
முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லேன். சொல் பொருள் பொறுத்துக. கொங்கு கொங்கு அப்படின்னு கேட்டாக்கா மகரந்தம். கொங்குனா மகரந்தம். அலர்தான் மலர்தல். திகிரினாக்க ஆணை சக்கரம். மேருனா இமயமலை. 2 1 4 3. பிழை திருத்துதல். ஒரு ஓரு ஒரு ஒரு கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு வண்ணத்து. ஒரு வந்து பாருங்க உயிர்மெய் முன்னாடி வந்து வரும். ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு. உலகில் எங்கோ ஓர் எதிர் அப்படின்னு கேட்டாக்க ஏ வந்து என்ன உயிரெழுத்து வந்து வருது இல்லையா? ஸோ அங்க வந்து பாருங்க ஓர் வரும். ஓர் எதிர் விளைவை ஏற்படுத்து என்று அறிவியல் கூறுகிறது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தேவர் அணையர் கயவர் அவர்தாம் மேவன செய்துலகலான். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் டாக்டர் சலீம் அலி. நண்பா படி. இது வந்து எவ்வகை வாக்கியம்? விழித்தொடர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெயர்ச்சொல் டேஷ் வகைப்படும். எத்தனை வகைப்படும்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் என்பது பொருள் என்ன? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் என்பது இறந்த காலம். அது வந்து ஒரு இறந்த கால நிகழ்வு. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்வு செய்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்வு செய்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விரும்புகிறேன். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இது வந்து பாருங்க கரெக்டா இருக்கு. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? சரியானது இது மட்டும்தான். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. யார் நீ? எங்கு வந்தாய்? கொஸ்டின் மார்க் 2 இடத்துலையும் வரணும். நிறுத்தற்குறிகள் அறிக. எது சரியானது? நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்ட எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்க. காகத்துக்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? காகத்திற்கு காது உண்டா? கொஸ்டின் மார்க்கு. அதற்கு காது கேட்குமா? கொஸ்டின் மார்க்கு. சரிங்களா? 100 கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ இது வந்து பாருங்க 7th கொஸ்டின் முடிஞ்சது. 1 out of 33 கொஸ்டின் இருக்கு.